ஹலோ வணக்கம். வெல்கம் டு நெல்லை AachiSamayal. அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து இது பொரி உருண்டை. பொரி உருண்டை வந்து நம்ம அன்றைக்கி வந்து கார்த்திகைக்கு எல்லோரும் பண்ணுறது தான். பண்ணுங்க நீங்களும் உங்கள் வீட்டில். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து கார்த்திகைக்கு தான் அந்த பொரி உருண்டை பண்ணுவோம். மற்ற நேரம் இது பண்ணுறதில்ல. கார்த்திகைக்கு தான் அது பொரி வரும். கார்த்திகைக்கு தான் நம்ம இது பண்ணுவோம். அதனால் எல்லாருமே பண்ணுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக கார்த்திகைக்கு விளக்கெல்லாம் வீட்டில் ஏற்றி நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. வந்து இந்த ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து கார்த்திகை பொரிக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்க்க போகிறோம். பொரி வந்து 3 கப்பு. இந்த கப்புக்கு மெஷரிங் கப்புக்கு 3 கப் பொரி எடுத்துருக்கேன். இது 1 கப்பு வெல்லம். இது ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் திரிச்சு வச்சுருக்கு. வேணுங்க தான் போட்டுக்கலாம். தேங்காயும் பல்லாக நறுக்கி நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அது மாதிரி பொரிகடலையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் போடனா போட்டுக்கலாம், வேண்டான்னா வேண்டாம். இது வந்து நான் வந்து இப்போ இந்த 3 வச்சு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறத பார்ப்போம். பாகு காய்ச்சிட்டு எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம பாகுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். வெல்லம் போட்டிருக்கு. 1/4 டம்ளர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிடுவோம். இது வந்து நம்ம லேசாக கரைஞ்சதும் இருத்துட்டு அதுக்கப்புறம் பாகு காய்ச்சுவோம். இப்போ வெல்லத்தை கரைச்சிட்டோம். அதில் வந்து கல் மண் இருக்கும். அதனால் நம்ம அதை வந்து இருத்து விடுதோம். இருத்துட்டு அதுக்கப்புறம் பாகு கம்பி பதம் வைக்கணும். தண்ணியில் போட்டால் அது வந்து நல்லா உருளணும். அந்த கம்பி பதத்துக்கு வைக்கணும் பாகு. அதை நம்ம இப்போ வைப்போம். ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ பாகு கொஞ்சம் நுரைச்சிட்டு வருது. நல்லா காயணும். ஆனால் கொஞ்சம் இப்போ நம்ம ஏலக்காய் பொடியும் இதில் போட்டுடலாம். இந்த ஏலக்காய் பொடி போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா கம்பி பதம் வரணும். இப்போ நுரைச்சிட்டு வருது. நம்ம தண்ணி வச்சு அதில் ஊற்றி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இதாகணும். இது வந்து உருளணும். இந்த பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் போதும். இந்த உருண்டு வருது. இன்னும் கொஞ்சம் போதும். அப்படி உருட்டி வரணும். போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாகு ஊற்றியாச்சு. இப்போ கிண்ட போகிறோம் பாருங்கள். கொஞ்சம் பொரிகடலை போட்டுக்கலாம். இது வந்து சூட்டோடு கிண்டிட்டு அப்படியே பிடிக்கணும், இல்லைன்னா இதாயிரும். சூட்டோடு பிடிச்சாதான். சூட்டோடு இருக்கும்போதே பிடிக்கணும், இல்லைன்னா வராது. சூட்டோடு இருக்கும்போதே இப்படி பிடிச்சிருங்க. ஆறிட்டுனா வராது. நெய் தொட்டுக்கோங்க, பிடிக்க வரும். இப்போ பாருங்கள், நம்ம பொரி உருண்டையை பிடிச்சி வச்சுட்டோம். நான் வந்து இதில் வந்து பொரிகடலை மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுங்கிறவங்க தேங்காயை நல்லா பல்லாக நறுக்கி அதை நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். சில பேர் எள்ளு கூட போட்டு பிடிப்பாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க பிரியம்தான். போட்டு செய்யுங்க. நல்லா உருட்டி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பொரி உருண்டைன்னா சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கார்த்திகை தீபத்துக்கு இதை பண்ணி
எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.